வணக்கம், உங்கள் சேலமரா தமிழ்ச்செல்வ. இப்போ தான் நம்மளுடைய சில்வர் ஸ்ப்ரிங்கிலேருந்து வந்திருக்கிறோம். அங்கே ரிசார்ட்டில் முடிச்சுட்டு அந்த ரிசார்ட்டோட இணைந்து நம்ம ஏலகிரியில் நம்மளுடைய தேசிய சித்தா டைரக்டர் செந்தில் சித்தா சார் தலைமையில் டாக்டர் குழுவினர்கள் எல்லா இளைஞர்கள் எல்லா மலையிலேருந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இங்கே மருத்துவ முகாம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த மருத்துவ முகாமுடைய பெரிய நோக்கம் நம்மளுடைய ஈகோகுளோனிங் கூட்டி கொடுப்பது, நரம்பு தளர்ச்சி மற்றும் அனைத்து உடம்பு மூட்டு வலிக்கு உடனே ரத்த பரிசோதனை பண்ணி உடனே தீர்வு 2 நாளாக நடந்துகிட்டு இருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் நம்ம தலைவர், மலைவாழ் மக்களுடைய தலைவர், நம்மளுடைய நாடகத்துறையுடைய தலைவர், கூத்துன்னு சொல்லும் இல்லையா, அந்த துறையுடைய தலைவர் ஐயா கோவிந்தராஜ் ஐயா தலைமையில் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. மலைவாழ் மக்கள்லாம் இந்த 2 நாட்களாக நல்லா சிகிச்சை பெற்று பலம் பெற்றுக்கிட்டு வராங்க. நம்ம சேர்த்திய தேசிய சித்தா மருத்துவமனையிலேருந்து டைரக்டர் செந்தில் சார் வந்திருக்காரு. மலேசியா, நம்ம இலங்கை, டெல்லியில் தான் அவர் இருக்கிறது. வீடே டெல்லி தான். அந்தளவுக்கு ஒரு பெரிய ஒரு டைரக்டர் நேரடியாக வந்து நல்லா இளைஞர் பணிகளில், மக்கள் பணியில் நம்ம டாக்டருக்கெல்லாம் பாருங்கள், குழந்தைங்க பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த முகாம் மூலமாக இந்த ஏலகிரி ஒரு சிறப்பு போகுது. இப்போ தான் எங்கள் சித்தா டைரக்டர் ஐயா சொன்னாங்க, இங்கே ஒரு மருத்துவமனை விரைவில் நான் கொண்டு வர போகிறேன்னு. இது சாதாரண விஷயம் கிடையாது, மிகப்பெரிய விஷயம் இந்த ஏலகிரி மக்களுக்கு. அதுக்கு வழிவகுத்து கொடுத்த ஐயா கரங்களுக்கு நம்ம அம்பு முத்தங்களை இடுவோம், ஒரு பதங்களுக்கு நன்றியை தெரிவிப்போம். சாதாரண விஷயமா அதெல்லாம் ஏழைகளுக்கு கிடைப்பது. இந்த பணியில் ஈடுபட்ட அவருடைய குழுவினர், டாக்டர் குழுவினருக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 65 நான் கொடுக்க இருக்கிறேன். அது என்றைக்கும் அன்போடு ஏற்றுக்குங்க. அது எத்தனாயிரம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல, கவலை இல்லை. எனக்கு என்னால் முடிஞ்ச அந்த உதவி என்றைக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்.